முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துகிட்ட இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில நடிகை த்ரிஷா அவங்க கலந்துகிட்டதும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. அதுலயும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க போட்டிருந்த விவாகரத்து மனு வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் போகும்போது, எதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் விஜயோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய த்ரிஷா வந்தாங்க, அதுலயும் விஜயோட அப்பா அம்மா பக்கத்துல போய் அவங்க உட்கார்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான சந்தேகங்களை ரசிகர்கள் சோஷியல் மீடியா முழுக்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் விஜயோட அம்மா இருக்கக்கூடிய ஷோபா சந்திரசேகர் அவங்க தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்களா. இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஷோ முடிஞ்சு அவங்களுக்கான அந்த பிரஸ் மீட் கேட்கும்போது த்ரிஷா வந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்ககிட்ட அவங்க சரியா பேசாத மாதிரி இருக்கே, முகம் திருப்பிட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே எங்க நல்லா தான் பேசினாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம கலந்துக்கூடிய முக்கியமான கடமை. இந்த நாட்டோட குடிமகளா யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏன் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்க முடியாது. இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி. பொது நிகழ்ச்சியில வர்றவங்க யார் வேணாலும் வரலாம். அதுவும் நாட்டோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேற்றத்தை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. அப்படிதான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். மற்றபடி இது ஃபேமிலி விஷயமாவோ பர்சனல் விஷயமாவோ இந்த இடத்துல இதை பற்றி ஒப்பீனியன் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் ஷோபா சந்திரசேகர் அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களோட பதிலாக இருந்திருக்கு. ஸோ இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நடிகை த்ரிஷா அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்த விஷயத்த ஒரு நார்மலான விஷயமா தான் அவங்க பார்க்குறாங்க. இதுக்கும் அவங்களோட ஃபேமிலி விஷயத்துக்கும் எந்த விதமான ஒரு முடிச்சும் கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்க அந்த ஆர்டரை பார்த்துட்டு தேசிய கொடியோட நிறத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது த்ரிஷா வந்து ஆரஞ்சு கலர், எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒயிட் கலர், ஷோபா சந்திரசேகர் கிரீன் கலர்னு சொல்லி ஃபேமிலியா பிளான் பண்ணி முடிவு பண்ணி தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியும், உங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டை காட்டுறதுக்கு இதுதான் இடமா அப்படிங்கிற மாதிரி டிவிகே தொண்டர்களும் விஜய் ஃபேன்ஸும் அவங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் ஷோபா அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது வந்து கோஇன்சிடென்ஸா நடந்தது. நாங்க பிளான் பண்ணியோ இல்ல இந்த இடத்துக்கு போக போறோம், இந்த ஆர்டர்ல உட்கார போறோம், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா இந்த சீரீஸ்ல உட்கார்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணல. அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்களோ அது அவங்க தனிப்பட்ட உரிமை. அதை வந்து யாருக்கும் கேட்கறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. எங்க பக்கத்துல வந்து உட்கார கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு உரிமை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால இது வந்து ஒரு நார்மல் விஷயமா பாருங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி நீங்க நார்மலைஸ் பண்றீங்க, உங்க மருமகளோட வாழ்க்கைய ஒருத்தவங்க சீரழிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இது மாதிரி ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஷோவுக்கு ஒரு நாட்டோட ஒரு குடிமகனா அந்த கடமையை பார்க்கறது அவங்க வந்திருக்காங்களே தவிர மற்றபடி இதுக்கும் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க வந்ததுக்கான ரீசன் எதுவுமே இல்லை. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரியும், என்னோட மகன் விஜய் சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது முற்றிலும் தவறான செய்தி அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.